अगली बार वापस आऊंगा तो आपके साथ यहाँ की चीनी चाय में मिला के पीऊंगा। याद है आपको? याद है ना? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இங்கே இந்த சர்க்கரை ஆலையை மறுபடியும் ஆரம்பிப்பேன் என்று கூறினார். आपके साथ அப்பொழுது உங்களோடு அவர் चाय भी आपके साथ। கூறியிருந்தார், அடுத்த முறை நான் வரும்பொழுது உங்களோடு இந்த சர்க்கரையை சேர்த்து நான் पंजाब में தேநீர் அருந்துவேன் என்று கூறியிருந்தார். உங்களோடு அவர் தேநீர் அருந்தினாரா? உங்களோடு அவர் தேநீர் அருந்தினாரா? கூறுங்கள். दशहरे में रावण, कुंभकर्ण और मेघनाथ के पुतले जलाए जाते हैं। पहली बार देखने को ராவன், मिला கும்பகர்ணன், மேகநாத் कि போன்றவர்களுடைய पंजाब में दशहरे पर உருவங்கள் எரிக்கப்படுகின்றன. नरेंद्र मोदी जी, பஞ்சாபில் முதன்முறையாக अंबानी जी और अदानी जी के पुतले நரேந்திர जलाए மோடி, அம்பானி, அதானியினுடைய பையன்கள் जाए। अजीब सी बात है। आमतौर से இங்கே எரிக்கப்பட்டன. दशहरे पर रावण का पुतला जलाया जाता है। பொதுவாக ராவனுடைய கொடும்பாவி எரிக்கப்படும். पंजाब में பஞ்சாப் முழுவதும் दशहरा पर रावण नहीं जलाया। नरेंद्र मोदी जी का, अंबानी का और अदानी का पुतला जलाया जा रहा है। ராவனுடைய கொடும்பாவிக்கு பதிலாக நரேந்திர மோடி, அதானி அவர்களுடைய கொடும்பாவிகள் எரிக்கப்பட்டன. कारण क्या है? இதற்கு என்ன காரணம்? आज हिंदुस्तान का किसान, இன்று இந்தியாவினுடைய पंजाब விவசாயி का किसान नरेंद्र मोदी जी का पुतला क्यों जला रहा है? நரேந்திர மோடியினுடைய உருவத்தை ஏன் எரிக்கிறான்? बड़ा सवाल है। नरेंद्र मोदी देश के प्रधानमंत्री हैं நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி. कि दशहरे पर देश के प्रधानमंत्री का पुतला जलाया जा रहा है। खुशी की बात नहीं, दुख की बात है। कारण क्या है? कारण यह है कि जो नीतीश जी ने बिहार के साथ 2006 में किया, वो आज नरेंद्र मोदी जी पंजाब, हरियाणा और पूरे हिंदुस्तान के साथ कर रहे हैं। देखिए भाई और बहनों, शहर का सहारा गांव होता है, गांव का सहारा किसान होता है और किसान का सहारा उसका खेत होता है। खेत के बिना, किसान के बिना शहर नहीं चल सकता। ये हिंदुस्तान की सच्चाई है। और ये जो 3 कानून नरेंद्र मोदी लाए हैं, जिसका पहले पायलट प्रोजेक्ट बिहार में किया गया था, ये 3 कानून हिंदुस्तान के, बिहार के किसान पर आक्रमण है, आपके खेतों पर आक्रमण है। உங்களுடைய நிலத்தை அவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள். मंडी के सिस्टम को नष्ट किया गया था। MSP के सिस्टम को சந்தை नष्ट किया गया ஏற்பாட்டை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். था। गन्ना का किसान, இன்று गेहूं का किसान, धान का किसान समझता है ஒவ்வொரு விவசாயியும் இதை புரிந்து கொண்டிருக்கிறான். कि उसे அவனுக்கு अपने माल के लिए सही दाम नहीं मिल सकता, चाहे वो कुछ भी करे। தன்னுடைய பொருளுக்குண்டான சரியான விலை கிடைக்கவில்லை. चाहे वो कुछ भी कर ले, அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் बिहार के செய்யட்டும். किसान को பீகாரில் உள்ள விவசாயிகளுக்கு अपनी मेहनत के लिए, தங்களுடைய உழைப்பிற்குண்டான, अपने खून पसीने के लिए தங்களுடைய ரத்தம் மற்றும் வியர்வைக்குண்டான சரியான விலை கிடைக்க வேண்டும். और इसीलिए இதனால்தான் ये जो आज युवा आए हैं, இவ்வளவு பேர் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? देश को छोड़ना पड़ा। ये मुंबई जाते हैं, बेंगलोर जाते हैं, இவர்கள் இங்கிருந்து दिल्ली जाते हैं, மும்பை दिल्ली செல்கிறார்கள், जाते हैं, பெங்களூர் செல்கிறார்கள், டெல்லி செல்கிறார்கள். इसलिए जाते हैं அவர்கள் ஏன் செல்கிறார்கள்? क्योंकि बिहार को नष्ट कर दिया गया। आप याद रखिए, பீகாரை இவர்கள் அழித்து விட்டார்கள். அங்கு வேலை வாய்ப்பு இல்லை. இதனால் தான் அவர்கள் வெளியூர் செல்கிறார்கள். बिहार की शक्ति को समझिए।
பீகாரினுடைய சக்தி என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது दुनिया की सबसे बड़ी शक्ति से लड़ने जा रहे थे, மகாத்மா காந்தி உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியோடு போரிட ஆரம்பித்தாரோ का सुपर पावर था, दुनिया का அப்பொழுது அவரிடம் என்ன சக்தி இருந்தது? पावरफुल देश था. जब गांधी जी हिंदुस्तान की शक्ति का प्रयोग करना चाह रहे थे, அப்பொழுது காந்திஜி இந்தியாவினுடைய அந்த சக்தியை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். वो उत्तर प्रदेश नहीं गए, वो चंपारण गए, वो बिहार में गए. அவர் பீகாரிற்கு வந்தார், சம்பாரன் ஜில்லாவிற்கு வந்தார், இங்குதான் வந்தார். उन्हें मालूम था, அவருக்கு தெரியும், वो हिंदुस्तान को समझते थे. அவர் இந்தியாவை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறார். करना है, இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்றால், हिंदुस्तान को अंग्रेजों से लड़ना है. இந்தியா ஆங்கிலேயர்களோடு சண்டை போட வேண்டுமென்றால் அதற்கு बिहार से शुरू होगी चंपारण. ஆரம்பம் பீகாரிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும், சம்பாரன் ஜில்லாவிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்திருந்தார். आपको बताया जाता है, बिहार के युवाओं को बताया जाता है, सपना देखो. பீகாரில் உள்ள இளைஞர்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் கனவு காணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். सपना कहाँ बनाओ, रोजगार कहाँ मिलेगा? आपको जवाब मिलता है बिहार में नहीं, உங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்கும்? பீகாரில் கிடைக்காது. कर्नाटक में, बेंगलोर, கர்நாடகாவில், பெங்களூரில், டெல்லியில், பஞ்சாபில், हरियाणा में, ஹரியானாவில் मगर बिहार में नहीं. எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆனால் பீகாரில் மட்டும் கிடைக்காது. बिहार में आपको रोजगार नहीं मिल सकता. பீகாரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. ये आपकी सच्चाई है இதுதான் உண்மை. और ये आपकी गलती नहीं. आप ये मत सोचिए कि बिहार के किसान में कोई कमी है, நீங்கள் नன்றாக யோசித்து பாருங்கள், युवा में कोई कमी. பீகாரில் உள்ள விவசாயிகளிடம் ஏதாவது குறை இருக்கிறதா? कमी नीतीश जी में है. कमी आपके चीफ मिनिस्टर, कमी आपके प्रधानमंत्री में है. இந்த குறைபாட்டிற்கான காரணம் वो आपको सच நிதிஷ்குமாரிடம் இருக்கிறது, பிரதம மந்திரியிடம் இருக்கிறது. एक के बाद एक, एक के बाद एक, एक के बाद एक आपको झूठ बता. ஒவ்வொரு முறையும் அவர்கள் உங்களுக்கு பொய்யைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். 2 लाख युवाओं को नरेंद्र मोदी ने 2 करोड़ युवाओं को सॉरी 2 करोड़ युवाओं को नरेंद्र मोदी ने हर साल रोजगार देने का वायदा किया. 2 கோடி இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வேலைவாய்ப்பு வழங்குவேன் என்று நரேந்திர மோடி கூறியிருந்தார். क्या नाम है तुम्हारा? உங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதா? दीपक गुप्ता को नरेंद्र मोदी जी ने नौकरी से निकाल कर भगाया. நரேந்திர மோடி உங்களை வேலையிலிருந்து அனுப்பிவிட்டார். உங்கள் दीपक गुप्ता बिहार के लिए काम करना चाहते हैं. தீபக் குப்தாவை வேலையிலிருந்து அனுப்பிவிட்டார். दीपक जी, दिल्ली मेट्रो देखिए भैया, मुझे बताओ बिहार मेट्रो में आपने क्यों नहीं नौकरी ढूंढी? நீங்கள் ஏன் பீகாரில் உங்களுடைய வேலையை தேட மாட்டேன் என்கிறீர்கள்? வேலை எங்கே இருக்கிறது? दिल्ली में मेट्रो में काम करते थे, वहां से भगा दिया. अच्छा, आप जैसे लाखों बिहारियों को भगाया. நீங்கள் எப்படி லட்சக்கணக்கான देखा होगा, பீகார் மக்களை வெளியேற்றினீர்கள்? हजारों किलोमीटर वापस चले, देखा आपने? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து தொழிலாளர்கள் வந்தார்கள். இந்த கொரோனா சமயத்தில், याद रखना चाहिए आपको. தேர்தல் சமயத்தில் இவை அனைத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். आपके जैसे पीने का पानी था, குடிப்பதற்கான தண்ணீர் இருக்கிறதா? சாப்பாடு இருக்கிறதா? रेलवे ट्रेन थी, ரயில்வே ட்ராக் இருக்கிறதா? உங்களுக்கு பேருந்து வசதி இருக்கிறதா? नरेंद्र मोदी जी ने क्या किया? कहा நரேந்திர மோடி என்ன செய்தார்? உங்கள் அனைவரையும் पैदल. வெளியேற்றினார். मैं मजदूरों से बात कर रहा था.
நான் தொழிலாளர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன். कोरोना का समय था, मैंने कहा नहीं, मैं बिहार के मजदूरों से जाकर मिलना चाहता हूँ, கொரோனா சமயத்தில் நான் கூறியிருந்தேன், मजदूरों से मिलना चाहता हूँ। உத்தரப்பிரதேசத்தில் உள்ள बैठा, सड़क पे बैठा, தொழிலாளர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். क्या हुआ? என்ன நடந்தது? मजदूर कहते हैं வேலையாட்கள் கூறுகிறார்கள், எனக்கு இந்த விஷயம் புரியவில்லை. நான் என்ன செய்தேன்? इस प्रधानमंत्री ने लॉकडाउन करना था तो ठीक है, कर देता, பிரதம மந்திரி मगर इस முழு அடைப்பு அறிவித்தார், சரி. नहीं दिए, அவர்களுக்கு 2-3 நாட்கள் அவகாசம் ஏன் கொடுக்கவில்லை? में 2 दिन दे देते, लॉकडाउन हो जाता, முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டது. पकड़ के बिहार आ जाते, हम बस में बैठ के आ जाते। நாம் ரயில் மூலமாக பீகாருக்கு வர முடியும், राहुल जी, आप एक सवाल का பேருந்தின் மூலமாக பீகார் வர முடியும். ஆனால் வர முடிந்ததா? எப்பொழுது நரேந்திர மோடி இந்த முழு அடைப்பை அறிவித்தாரோ அப்பொழுது உடனடியாக ஏன் அதை அறிவித்தார்? எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த விதமான எச்சரிக்கையும் எடுக்காமல் எப்படி முழு அடைப்பை அவர் அறிவித்தார்? लॉकडाउन का जवाब और नोटबंदी का जवाब एक ही है, और आप अच्छी तरह सुनिए, समझिए। முழு அடைப்பிற்கான பதில், பண மதிப்பிழப்பீட்டிற்கான பதில் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். रात को இரவு 8 மணிக்கு टीवी पे आते हैं, कहते हैं काले धन के खिलाफ लड़ाई है, நரேந்திர மோடி नोटबंदी தொலைக்காட்சியில் வருகிறார். 500 रुपए 1000 रुपए का नोट रद्द करने जा रहे हैं। கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு 500 ரூபாய் 1000 ரூபாயை செல்லாததாக அறிவித்து விடுகிறார். की लड़ाई है, 22 दिन में कोरोना को खत्म कर देंगे, लॉकडाउन की जरूरत है। கொரோனாவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் முழு அடைப்பு அவசியம் என்று கூறினார். பண மதிப்பிழப்பீட்டிற்கும் हमारे छोटे किसान हैं, இந்த முழு அடைப்பிற்கும் ஒரே ஒரு லட்சியம்தான். जो छोटे बिजनेस चलाते हैं, जो मिडिल साइज बिजनेस चलाते हैं, யார் நடுத்தர தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, சிறு வியாபாரிகளோ, அவர்களுடைய தொழிலை நஷ்டப்படுத்துவதுதான் இதற்குண்டான மூல லட்சியம். से पैसा निकाला, अंबानी अडानी की जेब से नहीं, वो आपको बैंक के सामने दिखाई देगा। जब आप सब लाइन में खड़े थे, आपने उनको देखा बैंक के सामने, வங்கிகளுக்கு முன்னால் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்களே, அப்பொழுது அவர்களை பார்த்தீர்களா? आम जनता को आपने देखा, किसान को, मजदूर को, நீங்கள் யாரை பார்த்தீர்கள்? விவசாயிகளை, बैंक में डाला। தொழிலாளர்களை, नरेंद्र मोदी जी ने आपको कहा, இவர்களைத்தான் நீங்கள் வரிசையில் பார்த்தீர்கள். और फिर सीधा आपका पैसा लेकर 3,50,000 करोड़ रुपए हिंदुस्तान के सबसे अमीर उद्योगपतियों का कर्जा माफ कर। உங்களுடைய பணங்களை எடுத்து आप देख 3,500,000 கோடிகளை हाँ भाई, ये तो काले धन के खिलाफ, அவர்களுடைய நண்பர்களுக்கு அளித்து விட்டார். काले धन वाले तो एसी में बैठे, கருப்பு பணம் எங்கே ஒழிந்தது? काले धन वालों ने बैंक से पीछे दरवाजे से जाके अपना पूरा கருப்பு பண முதலாளிகள் பதவியில் இருக்கிறார்கள். அவர்கள் வங்கிகளில் பின்புற வழியாக சென்று அந்த பணத்தை அபகரித்து கொண்டார்கள். छोटे दुकानदार, சிறு கடைக்காரர்கள், சிறு வியாபாரிகள் அனைவரும் நஷ்டப்பட்டார். अब चलिए लॉकडाउन के समय चलते हैं। लॉकडाउन में फिर से वही किया, இந்த முழு அடைப்பில் மறுபடியும் அதே நிலைமை தான் ஏற்பட்டது. सबसे अमीर 5-6 बिजनेस वालों का कर्जा माफ किया, उनकी टैक्स की छूट दे दी, பல பணக்காரர்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. किसानों का कर्जा माफ करो, छोटे व्यापारियों की मदद करो, விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யவில்லை. ரத்து செய்ய என்று கூறினாலும் அதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. சிறு வியாபாரிகள் நஷ்டமடைந்தார்கள். ये जो सारे के सारे दुकानदार थे, छोटे मिडिल साइज बिजनेस वाले थे, ये सब खत्म हो गए। எல்லா வியாபாரிகளும் இதில் மிகவும் நஷ்டமடைந்தார்கள். அவர்களுடைய தொழில் முடங்கிவிட்டது. मजदूर जो है, விவசாயிகள், தொழிலாளிகள், சிறு தொழிலாளிகள், சிறு கடைக்காரர்கள் அனைவரும் பாதிப்படைந்தார்கள். यही रोजगार दिलवाते हैं, और इनकी रीढ़ की हड्डी नरेंद्र मोदी ने तोड़ दी। और बिहार में ये काम बहुत पहले शुरू हो गया। இவர்களுடைய முதுகெலும்பையே நரேந்திர மோடி உடைத்து விட்டார். जो आपकी रीढ़
सिस्टम था, एमएसपी का सिस्टम था, प्रोक्योरमेंट का सिस्टम था, उसको खत्म कर दिया। तो आज ये हालत है कि बिहार को छोड़िए, पूरे देश के युवाओं को பீகார் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் உள்ள இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்காது. कहते हैं 22 दिन की लड़ाई है, कभी कहते हैं भैया कोरोना आया है, मोबाइल फोन की बत्ती जलाओ, நரேந்திர மோடி கூறுகிறார், கொரோனா வந்துவிட்டது, மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் விளக்கை காண்பியுங்கள், கைத்தட்டுங்கள். मगर ஆனால் जो हमारा किसान भूखा प्यासा मर रहा है, நம்முடைய விவசாயி பசியால் उसके बारे में हमारे प्रधानमंत्री இறந்து கொண்டிருக்கிறான். அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. जो यहाँ लाखों युवा हैं, இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். जिनका भविष्य அவர்களுடைய எதிர்காலம் उनकी आंखों के सामने கேள்விக்குறியாக இருக்கிறது. खत्म हो रहा है, नष्ट हो रहा है, उनकी बात क्यों नहीं करते? जो छोटे दुकानदार हैं, जो छोटा बिजनेस चलाते हैं, उनकी बात क्यों नहीं करते? சிறு விவசாயிகளை பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை? सिर्फ हिंदुस्तान के இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பற்றி ஏன் பேசவில்லை? उद्योगपतियों, நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கும் மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்காகத்தான் வேலை செய்கிறார். हिंदुस्तान के प्रधानमंत्री இந்தியாவினுடைய பிரதம மந்திரி के पुतले को पंजाब में जलाया जा रहा है, मुझे अच्छा नहीं लगा। அவருடைய உருவத்தை பஞ்சாபில் எரிக்கிறார்கள். எனக்கு அது हमारे प्रधानमंत्री பிடிக்கவில்லை. उनका पुतला नहीं जलाना चाहिए। பிரதம மந்திரியினுடைய உருவத்தை எரிக்கக்கூடாது. पंजाब का किसान जो है, ஆனால் பஞ்சாபில் உள்ள விவசாயிகள், किसान जो है, பீகாரில் உள்ள விவசாயிகள், पंजाब का युवा, बिहार का युवा, उत्तर प्रदेश का युवा, उसके दिल में गुस्सा है। நாட்டில் உள்ள பெரும்பாலான மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் அவர் மீது கோபத்தோடு இருக்கிறார்கள். बिहार के चीफ मिनिस्टर के साथ भाषण देते हैं, பிரதம மந்திரி பீகாரில் உள்ள முதலமைச்சரோடு சேர்ந்து சொற்பொழிவு நடத்துகிறார். कहेंगे मैं चीनी दूंगा, फिर हम एक साथ चाय पिएंगे। कभी दूसरे देशों की बात करेंगे, मगर जो देश के सामने समस्या है, सबसे बड़ी समस्या நடிகர்களை பற்றி கூறுகிறார், மற்ற நாடுகளை பற்றி கூறுகிறார். ஆனால் நாட்டில் உள்ள பிரச்சனையை, प्रधानमंत्री வேலைவாய்ப்பு பற்றிய பிரச்சனையை அவர் ஒருபொழுதும் பேசுவதில்லை. नीतीश जी कहते थे, நிதிஷ் கூறினார், आप प्रधानमंत्री अपने भाषण में नहीं कहते कि मैं 2 करोड़ युवाओं को रोजगार दूं। जानते हैं இப்பொழுது பிரதம மந்திரி நான் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவேன் என்று கூற மாட்டார். अगर मैं அவருக்கு பீகாரினுடைய மக்களுடைய நிலைமையை பற்றி நன்றாக தெரியும். कह दिया कि 2 करोड़ युवाओं को मैं रोजगार दूंगा, शायद भीड़ उनको भगा दे। இன்று அவர் இங்கே வந்து 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவேன் என்று கூறினால் बोला था, நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? நீங்கள் அவரை இங்கிருந்து விரட்டி விடுவீர்கள். अब आप हमसे झूठ मत बोलिए, எங்களிடம் பொய் கூறாதீர்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். गठबंधन है, हम आरजेडी के साथ बाकी पार्टियों के साथ लड़ रहे हैं, और एक युवा नेता खड़े हैं, तेजस्वी नया विजन देना चाहता है। இங்கு ஒரு இளைய தலைமுறையைச் சேர்ந்த தலைவர் தேர்தலில் நிற்கிறார். और कांग्रेस पार्टी एक साथ उनके साथ ये चुनाव लड़ी। காங்கிரஸ் கட்சி அவரோடு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. कांग्रेस पार्टी ने காங்கிரஸ் கட்சி देश को डायरेक्शन दिया, आपको याद होगा। நாட்டினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மன்ரேகா திட்டத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். விவசாயிகளுக்கு அவர்களுக்கு உண்டான பணத்திற்கு நாங்கள் உறுதியளித்திருந்தோம். हम किसानों के साथ खड़ा होना जानते हैं, हम நாங்கள் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் एक कमी जरूर है हमने, हम झूठ बोलना नहीं जानते। எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அது என்னவென்றால் सामने
எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. हम झूठ बोलने में उनका मुकाबला नहीं कर सकते। அவர்களுக்கு முன்னால் பொய் சொல்வதில் நாங்கள் போட்டி போடுவதற்கு தயாராக இல்லை. तो मैं आपको कहना चाहता हूं, நான் உங்களுக்கு இதை கூற விரும்புகிறேன். आपने बना पकड़ा हैं? अगली बार आएंगे पकौड़ा बना के मोदी जी को नीतीश जी को थोड़े खिला देना। அடுத்த முறை மோதியும் நிதிஷும் வரும்பொழுது நீங்கள் பக்கோடா செய்து அவர்களுக்கு கொடுங்கள். तो देखिए, मैं चाहता हूं कि एक बार फिर நான் என்ன விரும்புகிறேன் என்றால், बिहार का युवा மறுபடியும் ஒரு முறை பீகாரில் உள்ள இளைஞர்கள், பீகாரில் உள்ள விவசாயிகள், बिहार को रास्ता नहीं दिखा। பீகாருக்கு மட்டும் வழி காண்பிப்பவர்கள் அல்ல, मैं चाहता हूं कि बिहार का युवा पूरे देश को பீகாரில் உள்ள இளைஞர்கள் இந்திய நாடு முழுவதற்கும் வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். चाहता हूं, जब बाकी प्रदेशों के युवा மற்ற பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடுவார்கள். और ये हम कर सकते हैं मिलकर, ये काम हम कर सकते हैं। நீங்கள் அனைவரும் சேர்ந்து, நாம் அனைவரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு ये मैं चाहता திட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு வேலையை நாம் செய்ய हूं। முடியும். बनेगी, அது என்னவென்றால், सबकी நம்முடைய அரசாங்கம் அமையும். இது அனைவருடைய அரசாங்கமாக இருக்கும். मैं गारंटी दे रहा हूं நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன், तो सबकी सरकार அரசாங்கம் அமைந்தால் அது அனைவருடைய அரசாங்கமாக இருக்கும். की सरकार होगी, हर डिस्ट्रिक्ट की सरकार होगी, हर ब्लॉक की सरकार होगी। और मिलकर, एक साथ मिलकर நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து हिंदुस्तान को பீகார் இந்தியாவிற்கு विकास समझाएं। வளர்ச்சியை காட்டும் ஒரு மாநிலமாக இருக்கும். आप दूर दूर से आए, நீங்கள் வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறீர்கள். गर्मी में आपने मेरी बात सुनी, மிகவும் பொறுமையாக என்னுடைய வார்த்தையை கேட்டீர்கள். உங்களுடைய அன்பை காண்பித்தீர்கள். மறுபடியும் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த்.